ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது தமிழ் ஆண்ட்ராய்டு காலேஜ். தெரிந்து கொள்வோம், பயந்து கொள்வோம். திருப்பூர்லேருந்து விக்னேஷ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு நல்ல அப்ளிகேஷன் வந்திருக்கேன். என்ன அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா லாக் வாட்ச். இந்த அப்ளிகேஷன் நண்பர்களே, அப்படி இந்த அப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து மிஸ் பண்ணியிருப்பீங்க. சில நண்பர்கள் பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து யாராவது திருடிட்டு போயிருக்கலாம், இல்லை களவாண்டு போயிருக்கலாம். அந்த மொபைல் வந்து எங்கே இருக்குது, அது எந்த ஏரியாவில் இருக்குது, அந்த மொபைல் வந்து யார் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, எந்த சிம் கார்டை போட்டு யூஸ் பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி அவங்களோட ஃபோட்டோவோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்கள் இமெயிலுக்கு வந்துடும். சரிங்களா? அதுக்காக தான் நண்பர்களே இந்த அப்ளிகேஷன் வந்து தமிழ் ஆண்ட்ராய்டு காலேஜ் சார்பாக உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறோம். ஓகே நண்பர்களே, ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போய்க்கிறீங்க. இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போனது உங்களுக்கு இப்படி வந்துடும். சரிங்களா? இப்படி வந்தோடனே இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வரும் நண்பர்களே. அது ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், சென்ட் அலர்ட் டு இமெயில் இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து உங்களுக்கு இப்படி ஆஃபில் தான் இருக்குது நண்பர்களே. அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி இப்படி ஆன் பண்ணிக்கிறீங்க. ஆன் பண்ணோன்னே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துடும். இந்த மாதிரி ஆப்ஷன் வந்தோடனே கீழே பாருங்கள், லாஸ்ட்டாக கேன்சல் ஆக்டிவேட்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா? அதில் வந்து நீங்கள் ரைட் சைடு இருக்கிற 2வது ஆப்ஷன் ஆக்டிவேட் வந்து கிளிக் பண்ணிடுறீங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து லாக் வாட்ச் இஸ் நியூ ஆக்டிவேட்னு வந்துடும். சரிங்களா? நோ ஆக்டிவேட்னு வந்துடும். சரிங்களா? வந்தோடனே கீழே பாருங்களே, நம்பர் ஆஃப் த 1 lakh அட்டெம்ப்ட் பார்த்தீங்களா? இந்த 2வது ஆப்ஷன், அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணோன்னே, அதாவது நண்பர்களே, அவங்க வந்து உங்கள் மொபைல் வந்து ஃபஸ்ட்டு ட்ரிப் அட்டன் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்கள் மெயிலுக்கு வந்துடும். சரிங்களா? அதுக்காக நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிறீங்க. கிளிக் பண்ணிவிட்டு அது 3வது ஆப்ஷன் பாருங்கள், இமெயிலுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிறீங்க. கிளிக் பண்ணேன், அதில் வந்து உங்களோட இமெயில் கொடுத்துக்கிறீங்க. சரிங்களா? உங்களோட இமெயில் கொடுத்துட்டிங்கன்னா அதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் யார் வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இமெயிலில் உங்களுக்கு வந்து வந்துடும், இன்ஃபர்மேஷன் வந்துடும். சரிங்களா? ஓகே நம்மளே இப்படி உங்களுக்கு இமெயில் கொடுத்தோன்னே மேலே பாருங்கள், ப்ளூ கலர் பெட்டி மாதிரி கொடுத்து ப்ரீமியம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறீங்க, ஃபஸ்ட் ஆப்ஷன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வரும். நான் வந்து ஏற்கனவே எல்லா ஆப்ஷனுக்கு வந்து மார்க் கொடுத்து டிக் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அதில் மார்க் இல்லாமல் தான் வரும். பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன், இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைரக்டட் சிம் கார்டு டு சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்களா? அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, அவங்க வந்து உங்களுடைய சிம் கார்டு எடுத்துகிட்டு அவங்க வந்து வேறு ஏதாவது சிம் கார்டு யூஸ் பண்ணாங்கன்னா அந்த சிம் கார்டை பற்றி, அந்த சிம் கார்டு என்ன சிம் கார்டு, அதனுடைய நம்பர் என்ன அப்படின்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ஓகே நண்பர்களே, அதை வந்து கிளிக் பண்ணி இப்படியே மார்க் பண்ணிக்கிறீங்க. மார்க் பண்ணிவிட்டு கீழே வாங்க. கீழே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா 3வது ஆப்ஷன் பாருங்கள், டேக் ஏ மல்டிப்ளே ஃபோட்டோஸ்னுக்கு பார்த்தீங்களா? அது என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவங்க வந்து உங்களோட மொபைல் வந்து யூஸ் பண்ணும்போது லாக் எடுக்க ட்ரை பண்ணாவோ அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு ஜிமெயிலுக்கு சென்ட் பண்ணிடுறோம். சரிங்களா? அதையும் நீங்கள் டிக் பண்ணிக்கிறீங்க. சரி, டிக் பண்ணி மார்க் பண்ணிக்கிறீங்க. அடுத்தது ரெக்கார்ட் சவுண்ட் கிளிப்னுக்கு பார்த்தீங்களா? அடுத்த ஆப்ஷன், அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லாக் எடுக்கும்போது உங்களுடைய பேட் வேர்ட்ஸில் திட்டலாம் இல்லையா? ஏதாவது பேட் வேர்ட்ஸில் கண்டுபிடி திட்டலாம். அந்த அவங்க வந்து என்ன திட்டினாங்க அப்படிங்கிறது வந்து 20 செகண்ட் வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணி உங்கள் இமெயிலுக்கு சென்ட் பண்ணிடுறோம். சரிங்களா? அதையும் நீங்கள் டிக் பண்ணி மார்க் பண்ணிக்கிறீங்க. அடுத்தது கீழே பாருங்கள், சென்ட் எஸ்எம்எஸ் டு ஏ ஃப்ரெண்டு. பாருங்க நம்பளே, இதில் தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா அவங்க எந்த யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, எப்படி யூஸ் பண்ணாங்க, ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களோட ஃப்ரெண்டுக்கு எஸ்எம்எஸ்ஸாக வந்துடும். சரிங்களா? அதாவது நண்பர்களே, நீங்கள் வந்து எந்த மொபைல் நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு வந்து எஸ்எம்எஸ்ஸாக வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நீங்கள் நண்பர்களே, அதை வந்து நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிக்கிறீங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபோன் புக்குள்ளே போயிடும். சரிங்களா? ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபோன் புக்கில் போயிடும். இந்த ஃபோன் கான்டாக்ட்ஸ்குள்ளே போனதும் அதாவது நண்பர்களே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த நம்பரை கொடுக்குறீங்களோ அந்த நம்பரை வந்து கம்பல்சரி உங்களோட ஃபோன் புக்கில் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கணும். சேவ் பண்ணி வச்சுருந்தா நம்ம அந்த நம்பரை கொடுத்து ஆக்டிவேட் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், என்னுடைய ஃப்ரெண்டோட நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். என்னோடய ஃப்ரெண்டோட நம்பர் கொடுத்துருக்குறேன். கொடுத்து நீங்கள் அதையே ஆக்டிவேட் பண்ணிக்கிறீங்க. சரிங்களா? ஓகே நண்பர்களே, எல்லா நண்பர்களுக்கும் இந்த அப்ளிகேஷன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண உங்களுக்கு சிரமமாக இருந்தால் எங்கள் வீடியோக்கு மேலே நாங்கள் லிங்க் கொடுத்துருப்போம். அந்த லிங்க் மூலிமா நீங்கள் ரொம்ப ஈஸியான முறையில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே நண்பர்களே, மேலும் இந்த அப்ளிகேஷன் பற்றி வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எங்கள் வீடியோக்கு மேலே நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த வாட்ஸ்அப் நம்பர் மூலிமா நீங்கள் 24 hours கான்டக்ட் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப்பில் கான்டக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே நண்பர்களே, மேலும் ஒரு அருமையான ஒரு அப்ளிகேஷனுடன் உங்களை சந்திக்க வருகிறேன். நான் விக்னேஷ்.